அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழில் சிறுவன் மீது துப்பாக்கி சூடு, உயிரிழப்புக்கான காரணம் குறித்து வெளியான தகவல். லஞ்ச ஊழல் ஆணையத்தில் முன்னிலையாகும் கோட்டபாய கைது செய்யப்படுவாரா? திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்குதல். திடீரென பல மடங்கு உயர்வை எட்டிய இலங்கைக்கான விமான கட்டணங்கள். லஞ்சம் வாங்கிய வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் கைது. பாடசாலைகளில் நிதி சேகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தொடர்ச்சி, இலங்கை மீது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கவனம். எரிபொருள் தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் கியூபா, ரஷ்யா கடும் எச்சரிக்கை. அமெரிக்காவில் திடீர் விமான விபத்து, வீதியின் நடுவே அவசரமாக தரையிறங்கிய விமானம். தொடர்வென விரிவான செய்தி. யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞனின் உடற்கூற்று ஆய்வு வெளியாகியுள்ளது. அதன்படி துப்பாக்கி தோட்டா நெற்றியில் பட்டு தலைக்குள் ஊடுருவி மூளையை துளைத்து சென்றமையால் மரணம் சம்பவித்துள்ளது என தெரிய வந்துள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் உயிரிழந்தார். இந்நிலையில் சிறுவனது உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் முன்னிலையில் நடைபெற்றது. அதன்போது துப்பாக்கி சன்னம் சிறுவனின் நெற்றியில் பட்டு ஊடுருவி தலையில் மூளையை தாக்கியமையால் மரணம் சம்பவித்துள்ளது என உடற்கூற்று அறிக்கையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 13ஆம் திகதி கோட்டபாய ராயபக்ஷ விசாரணைக்காக முன்னிலையாக வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்த விசாரணைக்காக கோட்டபாய அழைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் கோட்டபாய ராயபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே விசாரணைக்காக முன்னிலையான பின்னர் அவர் கைது செய்யப்படுவாரா எனும் கேள்வி பலர் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கண்டாவளை, பரந்தன் மற்றும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் 2, 3 மற்றும் 5ஆம் திகதிகளில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் உணவு கையாளும் நிலையங்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த பரிசோதனையின் போது குறைபாடுகளுடன் காணப்பட்ட உணவு கையாளும் நிலையங்களுக்கு எதிராக நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு நேற்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பரந்தன் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் 5 பல்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய 4 உணவகங்கள், 2 வெதுப்பகங்களுக்கு 36,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. அத்துடன் 2 உணவகங்கள், 1 வெதுப்பகம் என்பன குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை 14 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடுமாறு உத்தரவிட்டார். அத்துடன் கண்டாவளை பகுதியில் 2 பலசரக்கு கடைகளுக்கு 35,000 தண்டப்பணமும், தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் 1 பலசரக்கு கடைக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணமும், 2 உணவகங்களுக்கு 1,25,000 தண்டப்பணம் விதித்ததுடன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை 14 நாட்களுக்கு தற்காலிகமாக உணவகங்களை மூடுமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கைக்கு செல்லும் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட இழுபறிக்கு பிறகு பிப்ரவரி 15 அன்று கொழும்பில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாட பாகிஸ்தான் அரசு தனது அணிக்கு அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் இவ்விடயமானது கிரிக்கெட் விளையாட்டின் மாண்பை காத்துள்ளதாக பலராலும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அறிவிப்பு வெளியானவுடன் இலங்கைக்கு செல்லும் விமான கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளன.
மும்பை மற்றும் சென்னையிலிருந்து கொழும்பு செல்லும் விமான கட்டணங்கள் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளன. வெறும் 1 மணி நேரம் 20 நிமிட பயணமாக இருந்தாலுமே சென்னை ரசிகர்களிடையே நிலவும் அதீத தேவையால் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகளிலிருந்து கொழும்பு வரும் விமான கட்டணங்களும் உயர்ந்துள்ளன. அம்பாறை தெஹியத்த கண்டிய வலய கல்வி அலுவலகத்தில் பணிபுரியும் வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரிய ஆலோசகர் ஆகியோர் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹியத்த கண்டிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த புகாரை தொடர்ந்து சந்தேக நபர்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புகார்தாரர் சேவையை விட்டு வெளியேறிய பிறகு அவரை மீண்டும் பணியில் சேர்த்து கல்வி அமைச்சின் மூலம் தெஹியத்த கண்டிய வலய கல்வி அலுவலகத்தில் அவரது இணைப்பை நீடிக்க சந்தேக நபர்கள் ரூபாய் 50,000 லஞ்சம் கேட்டுள்ளனர். தெஹியத்த கண்டிய வலய கல்வி அலுவலகத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று மதியம் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தெஹியத்த கண்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பாடசாலைகளில் நிதி சேகரிப்பதற்கு எந்தவிதமான சட்டபூர்வமான அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாடசாலைகளில் பல்வேறு செயற்பாடுகளுக்காக மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிதி சேகரிக்கப்படும் நடைமுறை நீண்டகாலமாக இருந்து வந்துள்ளது. ஆனால் தற்போதைய நிலையில் இவ்வாறான நிதி சேகரிப்புகளுக்கு அனுமதி இல்லை. நிதி வழங்க கோரி சில குழுக்கள் அல்லது தனிநபர்கள் மேற்கொள்ளும் அழுத்தங்களால் மாணவர்கள் அசௌகரியத்திற்கு உள்ளானால் மாணவர்களின் நலன் கருதி அதில் தலையிடும் அதிகாரம் கல்வி அமைச்சுக்கு உண்டு. பாடசாலைகளுக்கு ஆதரவளிக்க விரும்பும் பெற்றோர் அல்லது பழைய மாணவர் குழுக்கள் தன்னிச்சையாக வழங்கும் பங்களிப்புகளை தடுக்க முடியாது. இருப்பினும் இதுவரை இது தொடர்பாக அமைச்சுக்கு முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் போர்டுகள் கட்டாயமானவை அல்ல என்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்தினார். புதிய கல்வி மறுசீரமைப்புகள் பாடசாலைகளில் தற்போதுள்ள வசதிகளை கொண்டே நடைமுறைப்படுத்தப்பட முடியும். செய்முறை பயிற்சி மற்றும் செயல்பாடுகளை மையமாக கொண்ட கற்றல் முறைகளுக்கே புதிய சீர்திருத்தங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி வரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை தற்போதைய கால எல்லை நிறைவடைந்த பின்னர் மீள பெற்றுக்கொள்வதில் இலங்கை கொண்டுள்ள ஆர்வத்தை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பதில் முகாமைத்துவ படிப்பாளர் பவுலா பம்பலோனி தலைமையிலான உயர்மட்ட குழுவினரை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், இணையவழி பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுதல் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் உள்ளிட்ட சுயாதீன நிறுவனங்களை வலுப்படுத்துவதன் ஊடாக நல்லிணக்கத்தை முன்னெடுத்தல் போன்ற அரசின் சட்ட சீர்திருத்தங்கள் குறித்த அமைச்சர் விவரங்களை முன்வைத்தார். மேலும் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து மீள்வதற்கான இலங்கையின் முயற்சிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் இக்கட்டான காலப்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய ஆதரவிற்கும் அமைச்சர் தனது நன்றியை தெரிவித்தார். இருதரப்பு விவகாரங்களுக்கு அப்பால் உலகளாவிய அரசியல், பொருளாதார மாற்றங்கள் மற்றும் பிராந்திய சவால்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட சர்வதேச பொறிமுறைகளுக்கு மதிப்பளித்த பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட விழுமியங்களின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை மேலும் வலுப்படுத்த இருதரப்பும் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளன. இதேவேளை இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் GSP+ வரிச்சலுகையை தொடர்ந்து வழங்குவதற்கான தகுதிகளை மதிப்பீடு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த உயர்மட்ட தூதுக்குழு இலங்கையை வந்தடைந்துள்ளது.
எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பமாகவுள்ள இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய கூட்டு ஆணைக்குழுவின் 27வது கூட்டத்தொடருக்கு முன்னதாக இந்த மதிப்பீட்டு செயல்முறை முன்னெடுக்கப்படுகின்றது. கியூபாவின் எரிபொருள் தட்டுப்பாடு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளதாக ரஷ்யா எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் தனது நாட்டின் அரசியல் உறுதியை குலைக்க அமெரிக்கா கொடூரமான மற்றும் சுவாசிப்பையை முடக்கும் உத்திகளை கையாளுவதாக கியூபா குற்றம் சாட்டியுள்ளது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் கடத்தப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவிலிருந்து கியூபாவிற்கு வரும் எரிபொருள் கப்பல்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தடுத்து நிறுத்தினார். அத்தோடு கியூபாவிற்கு எரிபொருள் வழங்கும் மெக்சிகோ போன்ற நாடுகளின் மீது வர்த்தக வரிகளை விதிப்போம் என அமெரிக்கா எச்சரித்தமை கியூபாவின் பொருளாதாரத்தை முடக்கும் நிலைக்கு தள்ளியது. இந்த நிலையில் கியூபாவின் நிலைமை உண்மையிலேயே மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் மாஸ்கோ இதற்கான தீர்வுகளை காண ஆலோசித்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், கியூபா மக்கள் தங்கள் தலைவிதியை தாங்களே தீர்மானிக்க வேண்டும் என தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாட்டினால் நாடு முழுவதும் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கியூபா அரசு அவசரகால நடவடிக்கையாக அரசு நிறுவனங்களுக்கு வாரத்தில் 4 நாட்கள் வேலை, பல்கலைக்கழகங்கள் மூடல் மற்றும் பாடசாலைகளின் வேலை நேரம் குறைப்பு போன்ற கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேலும் சர்வதேச விமானங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏர் கனடா நிறுவனம் தனது கியூபா சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரெஸ் ஆகியோர் அங்கு நிலவும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையானது கியூபா மக்களின் மன உறுதியை உடைக்க எடுக்கப்படும் கொடூரமான ஆக்கிரமிப்பு என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ப்ரூனோ ரோட்ரிக்ஸ் சாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போக்குவரத்து நெரிசல் மிக்க வீதியொன்றில் அவசரமாக தரையிறங்கியது. இந்த சம்பவத்தில் பல வாகனங்கள் சேதமடைந்ததுடன் பொதுமக்களும் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜார்ஜியா மாகாணத்தின் கெய்ன்விஸ் பகுதியில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சிறிய ரக விமானம் ஒன்றின் என்ஜினில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனை திட்டமிட்டபடி விமான நிலையத்தில் தரையிறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து விமானி விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த அருகில் இருந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க பிரதான வீதி ஒன்றில் அவசரமாக தரையிறக்கியுள்ளார். வீதியில் தரையிறக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் அங்கிருந்த பல வாகனங்கள் மீது மோதியது. இதில் வாகனங்களில் பயணித்த பலர் காயமடைந்துள்ளதாக தரையிறங்கிய இடத்திற்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்த காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.